தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் குறுவை சாகுபடி என்பது நடைபெற்றது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை 2 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெற்று இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிலான குறுவை சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டிருக்காங்க. நடைபெறுவதுதான் 300க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல்கள் அவர்கள் விற்பனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த ஆண்டு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் விலை அறிவித்தது, குறுவை தொகுப்பு அளித்தது, உரிய காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கை எடுத்தது விளைவாகத்தான் குறுவை சாகுபடி என்பது அதிக அளவில் இருந்தது. இதன் காரணமாகத்தான் செப்டம்பர் 1ஆம் தேதியே கொள்முதல் பணிகள் துவங்கியது. இந்த ஆண்டு குறுவை கொள்முதல் பணிகள் என்பது செப்டம்பர் 1ஆம் தேதி துவங்கியது. அடிப்படையில் தான் கொள்முதல் நடைபெற்றது. தற்சமயம் பார்த்தாக்கா 90% குறுவை கொள்முதல் பணிகள் என்பது நடைபெற்று முடித்துள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட பணிகள் என்பது இப்பொழுது லாரிகள் மூலியமாகவும் ரயில் வேகன்கள் மூலியமாகவும் தஞ்சையிலிருந்து பிற மாவட்டங்களில் அனுப்பி வைக்கும் பணிகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பணிகள்ல மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், அலுவலர்கள், அதிகாரிகள் இங்கே முகாமிட்டு ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பா நாள் ஒன்றுக்கு 3 சிறப்பு ரயில் வேகன்கள் மூலியமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பிற மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி என்பது இரவு பகல் பாரணமாக நடைபெற்று வருகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா 800 லாரிகள் 800 டன் 8000 டன் நெல் மூட்டைகள் லாரிகள் மூலியமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 1000 லாரிகள் மூலியமாகவும் சாலை மார்க்கமாகவும் பிற மாவட்டங்களுக்கும் அரபிய ஆலைகளுக்கும் நெல் மூட்டைகள் அனுப்பி வைக்கும் பணி என்பது நடைபெற்றிருக்கு. குறிப்பாக இந்த ஆண்டு சற்று கடந்த வாரம் மழை பெய்ததால் ஓரிரு நாட்கள் சற்று தொய்வு இருந்த நேரத்தில் மீண்டும் வேகமெடுத்த பணிகள் தற்பொழுது தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை இல்லாத நிலையும் அதிக அளவிலான வெயில் அடித்த காரணத்தின் காரணமாக மிக தீவிரமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுடன் தஞ்சாவூர் மண்டல அலுவலர் தெரிவித்த வகையில இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமார் 36,000 விவசாயிகளிடமிருந்து இந்த நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சுமார் 426 கோடி ரூபாய் அவர்களுக்கு பணப்பற்றவரா ஆன்லைன் மூலியமாக அவர்களுக்கு வங்கிகள் மூலியமாக அனுப்பப்பட்டுள்ளது. இதன் காரணமாகத்தான் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை விவசாயிகள் மிகுந்த உற்சாகத்தோடு செய்திருக்கிறார்கள். பொதுவாக 3 போக சாகுபடிகளில் குறுவை சாகுபடியை பெரிதும் விவசாயிகள் விரும்புவார்கள். என்றால் உடனடியாக சாகுபடி செய்யப்பட்ட பலன் அனுபவிப்பார்கள். அதன் தொடர்ச்சியாக சம்பா சாகுபடி காலடிக்கு அவர் செல்ல முடியும் என்ற காரணத்தால் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிலான, அதாவது 60 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி நடைபெற்றிருக்கிறது. உரிய காலத்தில் தண்ணீர் திறந்தது. ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்தது. குறுவை தொகுப்பு இந்த காரணங்களால் தான் சாகுபடி பரப்பளவு அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து அதற்கு ஏற்ற வகையில் கொள்முதல் நிலையங்கள் 300ஆக அதிகரிக்கப்பட்டு கொள்முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது. இப்பொழுது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பிற மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலியமாகவும் ரயில் வேகன்கள் மூலியமாக அனுப்பப்பட்ட பணியும் தீவிரமாக நடைபெறுகிறது. இப்பணிகளை பொறுத்தவரையிலும் இந்த 10 நாட்களில் 90% கொள்முதல் பணிகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த 10 நாட்களில் இந்த பணிகள் நிறைவேறும் என்று தஞ்சை மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் மாநில கழகத்தின் மண்டல மேலாளர் திரு செல்வம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில 10 நாட்களில் நிறைவேற்ற பிறகு அடுத்தது விவசாயிகள் சம்பா சாகுபடி மேற்கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஆண்டு இயற்கையை ஒத்துழைத்தது. அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் மூலமாகவும் முழு மூச்சான இந்த பணிகள் காரணமாகவும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று சொல்லலாம்.